வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. முத்து காரில் ஏறின பொண்ணு பேசாமல் இறங்கி ஒரு ஆட்டோவை பிடிச்சி மனோஜோட ஷோரூமுக்கு வந்துடுறாங்க. ஒரு பெரிய கஸ்டமர்னு 3 பேரும் போட்டி போடுறாங்க. நானே உங்களுக்கு பொருள் காட்டுறேன் அப்படின்னு மனோஜ் அந்த லேடியை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பொண்ணு ஏசியெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு மனோஜ் கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் என்னோட கஸ்டமர், நீங்கள் தான் என்ன வேணும்னு சொல்லணும்னு மனோஜ் வழிய எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் வேணுங்கிறாங்க அந்த பொண்ணு. ஆப்பிள் ஜூஸ் தானே இதோ அப்படிங்கிற மனோஜ். சந்தோஷ் ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர ரொம்ப ஆர்வமாக நின்றுட்டு இருந்த சந்தோஷ், சொல்லுங்க ப்ரோ, மேடத்துக்கு ப்ராடக்ட் காமிக்கணுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வேண்டாம், போய் மேடம்க்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வாங்கன்றாரு மனோஜ். நானா அப்படின்னு ஒரு கொஞ்சம் அதிர்ச்சியாக கேட்க, என்ன ப்ரோ நிற்கிறீங்க, போங்க ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல, சார் பெரிய கஸ்டமர்ல போங்கன்றாங்க ஜீவாவும். கொஞ்சம் யோசிக்கிறவரு நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பிட மனோஜ் மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட வர்றாரு. வேற என்ன ப்ராடக்ட் பார்க்குறீங்க மேடம் அப்படின்னு கேட்க, ஐ வாண்ட் ஃப்ரிட்ஜுன்றாங்க அவங்க. ஃப்ரிட்ஜு தானே, ஃப்ரிட்ஜு இந்த பக்கம் இருக்கு வாங்க அப்படின்னு மனோஜ் ஃப்ரிட்ஜ் ஏரியாவுக்கு கூட்டிட்டு வர கூடவே ஜீவாவும் வர்றாங்க. இது எல்லாமே புதுசாக வந்த ப்ராடக்ட் தாங்க மேடம், எல்லாமே 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு, அப்புறம் இன்வெர்டர்லாம் அதுவாகவே அப்படின்னு மனோஜ் ஆரம்பிக்க, வெயிட் அதெல்லாம் வேண்டாம், நான் உள்ளே போய் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இவர் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு. என்னது உள்ள உட்காந்து பார்க்கணுமா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்குறவரு டக்குன்னு தெளிஞ்சு, ஓ சைஸ் பெருசாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, இங்கே வாங்க அப்படின்னு இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, இங்கே இருக்கிறதுலையே இதுதான் பிக் சைஸ் மேடம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஓப்பன் பண்ணுங்கன்றாங்க அந்த பொண்ணு. அவரும் ரொம்ப சீரியஸாக ஓப்பன் பண்ண, என்ன காலியாக இருக்குது, உள்ளர ஃப்ரூட்ஸ் எதுவும் வாங்கி வைக்கலையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, மனோஜுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு மாதிரி திகிலோட பக்கத்தில் நிற்கிற ஜீவாவை பார்க்குறாரு. அப்போ எல்லாமே இருக்குன்னு சொன்னீங்க, ஃப்ரூட்ஸ் இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் போய் பார்க்க, ஜீவா மனோஜ் முதுகில் தட்டி, பாஸ் இங்கே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு அந்த ஃப்ரிட்ஜ் ரேக்கெல்லாம் இருக்க கேப்குள்ளே தலையை விட்டு எதையோ பார்த்துட்டு இருக்க, பாஸ் என்ன உள்ளர தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜீவா கொஞ்சம் நடுக்கத்தோட கேட்க, சைஸ் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேங்கிறாரு மனோஜ். அந்த பொண்ணு ரொம்ப நேரமாக உள்ளரையே தலையை விட்டுட்டு இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தலையை வெளியே எடுத்துட்டு சில்லுன்னு இல்லைன்னு கேட்குறாங்க. அது ஆன் பண்ணலைங்க மேடம்ங்கிறாரு மனோஜ். ஏன் கரண்ட் இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, 2 பேருக்குமே வயிறு கடமுடாங்குது. மனோஜ் சமாளிச்சுக்கிட்டு, சரி வழவழன்னு பேச வேணாம், டக்குன்னு முடிச்சிடலான்னு நினைக்கிறவரு, இது ஒன்றை புக் பண்ணிடலாமான்னு கேட்குறாரு. அந்த பொண்ணும் 4 வேணும் அப்படின்னு சொல்ல, 4 அப்படின்னு வாயை புழக்கிறவரு, ஈச் பீஸ் 75,000 வரும் மேடம்ங்கிறாரு. வரட்டுமே அதுக்கு என்ன அப்படின்னு அந்த பொண்ணு அடுத்த ஃப்ரிட்ஜு கிட்ட போக, இவர் அப்படியே ஆன ஃப்ரிட்ஜ் மேலே சாஞ்சிடுறாரு. அதுக்குள்ள நம்ம மொட்டை பாஸ் கையில் ஆப்பிள் ஜூஸோட வர்றாரு. ப்ரோ இந்தாங்க ஜூஸ் அப்படின்னு கொடுக்க, மனோஜ் அதை ரொம்ப ஆர்வமாக வாங்கி, மேடம் இந்தாங்க ஜூஸ்ன்னு நீட்ட அந்த பொண்ணு ரொம்பவே ஆர்வமாக வாங்கிக்கிறாங்க. வாங்கி அவங்க கடன்னு குடிக்க ஆரம்பிக்க, ரொம்ப தாகமாக இருக்கும் போல அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாக பார்க்குறாரு மனோஜ். ஜீவாவும் ஆன்னு பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணு பாதி டம்ளரை முடிச்சுட்டு எடுக்கிறாங்க. மேடம் வேற என்ன பார்க்குறீங்க மேடம் அப்படின்னு மனோஜ் கேட்க, டிவி இருக்கான்னு கேட்குறாங்க அவங்க. இருக்கேங்க மேடம், வாங்க பார்க்கலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. பெரிய கஸ்டமர் தான், இன்னைக்கு செம்ம சேல் தான் அப்படின்ற மாதிரி சந்தோஷ் ஜீவாவை பார்க்க, அவங்களுக்கு அப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது. 2 பேரும் பின்னாடியே போகிறாங்க. டிவி ஏரியாவுக்கு வர அங்கே 2 டிவி மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எத்தனை இன்ச்சஸில் டிவி பார்க்குறீங்கன்னு மனோஜ் கேட்க, பெரிய டிவின்னு கையை விரிச்சு காமிக்கிறாங்க ஒரு கையை மட்டும். இதோ இங்கே பாருங்க, இது பெரிய டிவி 55 இன்ச்சஸ் அப்படின்னு மனோஜ் சொல்ல, இதில் எல்லா படமும் வருமானு கேட்குறாங்க அவங்க. இதில் எல்லா ஆப்பும் இன்ஸ்டால் ஆயிருக்கோன்றாரு அவரு. ரஜினிகாந்த் படம் வருமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, வரும் மேடம் அப்படின்னு கொஞ்சம் ஜெர்க்காகி சொல்கிறாரு மனோஜ். அப்போ ஓகே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இதில் எத்தனை பீஸுங்க மேடம் வேணும்னு கொஞ்சம் திகிலோட கேட்குறாரு மனோஜ். அந்த பொண்ணு 10ன்னு சொல்லிட்டு ஜூஸை குடிச்சிட்டு இருக்காங்க. என்னது 10 அப்படின்னு ஒரு வாயை திறந்துட்டு நிற்க, ஏன் 10 இல்லையா அப்படின்னு கேட்க, இருக்குங்க மேடம், ஸ்டாக்கெல்லாம் இருக்கு, நீங்கள் இன்னைக்கே எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அந்த பொண்ணு தலையாட்டிக்கிட்டே ஜூஸை குடிச்சிட்டு டிவியை பார்க்குறாங்க. மனோஜுக்கு அதிர்ச்சி ஆனந்தம். ப்ரோ 4 ஃப்ரிட்ஜு 10 டிவி, பெரிய கஸ்டமரு அப்படின்னு அவரு ரொம்ப சந்தோஷமும் சிரிப்புமா சொல்ல,
அதே சந்தோஷம் சந்தோஷ் முகத்துலயும் ஜீவா முகத்துலயும் வருது. இந்த பக்கம் திரும்பி பார்க்க அந்த பொண்ணு ஜூஸ் டம்ளரை தலைகீழ கமுத்துக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. மறுபடியும் மனோஜ் அந்த பொண்ணு பக்கமா திரும்பி பக்கமா வந்து நின்று வேற என்னங்க மேடம் வேணும்னு ரொம்பவே பவ்யமா கேக்குறாரு. வயிறு ஃபுல்லாயிடுச்சு, வேற ஜூஸ் எதுவும் வேண்டாம் அப்படின்னு அவங்க டம்ளரை திருப்பி கொடுக்குறாங்க. அவரும் அதை வாங்கிக்கிட்டு அது இல்லைங்க மேடம், ப்ராடக்ட் வேற என்ன வேணும்னு கேட்டேங்கிறாரு அவரு. அவ்வளவுதான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அப்ப பில் பண்ணிடலாமான்னு கேட்குறாரு மனோஜ். அப்ப இன்னும் பண்ணலையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, இதோ பண்ணிடுறேங்க மேடம். ப்ரோ போங்க, சீக்கிரம் போங்க பண்ணுங்க அப்படின்னு மனோஜ் சந்தோஷையும் ஜீவாவையும் அனுப்பி வைக்கிறாரு. அந்த பொண்ணு இங்கே நின்றுக்கிட்டு 1 2 3ன்னு எண்ணிட்டு இருக்காங்க. மனோஜ் ஒரு எஸ்டிமேஷன் போட்டு டோட்டலா 5 lakhs வந்திருக்குன்றாரு. சந்தோஷ் முட்டமொழி விரிய சூப்பர் ப்ரோ, ஒரே நாள்ல இவ்வளவு லாபம்ன்றாரு. இன்னைக்கு வெரி லக்கி டே உனக்கு அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, மனோஜ் நீங்களே போய் மாட்டுவீங்களா இல்லை உங்களுக்குன்னே வருமா, எப்படி இப்படி டிசைனா வருதுன்னு நம்மளால சிரிக்காம இருக்க முடியல. உடனே மனோஜ் ஜீவா கிட்ட போய் மேடத்துக்கிட்ட கேஷா கார்டான்னு கேளுங்கிறாரு. ஓகே பாஸ்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷமா போறாங்க. டிவி இருக்க ஏரியாவுக்கு ஜீவா வர அந்த பொண்ணு அங்க காணோம். எங்க ஆளைய காணோம், எங்க இருக்காங்க, போயிட்டாங்களா அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் தேடுறாங்க ஜீவா. திரும்பி மனோஜ் கிட்ட ஓடி வந்து பாஸ் அவங்கள காணும் பாஸ்ங்கிறாங்க ஜீவா. வேற ஏதாவது ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்க போறாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, இல்ல பாஸ் எங்கேயுமே இல்லைன்றாங்க ஜீவா. உடனே கையில இருந்த எஸ்டிமேஷனை கீழே போட்டு எங்க போயிருப்பாங்கன்றாரு மனோஜ். ப்ரோ வேற ஏதாவது கடைக்கு போயிருப்பாங்க ப்ரோ அப்படின்னு மொட்டை பாஸ் கூலா சொல்றாரு. இருக்கும் பாஸ், ஆப்போசிட் கடையில நிறைய ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஜீவா சொல்ல, உடனே போய் பாருங்க அப்படின்னு மனோஜ் பரபரக்கிறாரு. உடனே போய் பார்க்கறதுனா எங்க பார்க்கறதுங்கிறாரு சந்தோஷ். போங்க ப்ரோ, பக்கத்துல எங்கேயாவது இருப்பாங்க, போங்க ப்ரோ போய் பாருங்க அப்படின்னு கடகடன்னு கழுத்தை பிடிச்சி 2 பேரையும் தள்ளிட்டு இவரு யோசனையை இடுப்புல கைய வச்சுட்டு நிக்கிறாரு. முத்து இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே காரை ஓட்டிட்டு வர பின்னாடி அந்த லேடி உட்கார்ந்துருக்காங்க. அந்த பொண்ணு ஜாலியா ஒரு ரோட்ல நடந்துட்டு இருக்காங்க. இங்க இந்த அம்மா பயங்கர பதட்டமா நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு, ஐயோ காணலையே கிடைக்கலையே, எங்க போனாலோ தெரியலையேன்னு புலம்பிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க மேடம் அப்படின்னு ஓட்டுற முத்து இது முட்டு சந்து அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ரோட்ல வண்டியை எடுத்து ஓட்டிட்டு இருக்காரு. கொஞ்ச தூரத்துல யாரையா பார்த்துட்டு, மேடம் அது உங்க பொண்ணு தானேன்னு கேக்குறாரு. ஆமா கனகான்றாங்க அந்த லேடி. அந்த பொண்ணு ஜாலியா இவங்க காருக்கு எதிரிலேயே நடந்து வர்றாங்க. ஆனா கண்டுக்க கூட இல்ல. அம்மா ஏம்மா பொண்ணு நில்லு ஏம்மா அப்படின்னுகிட்டே முத்து காரை நிறுத்துறாரு. ஏமா கனகா நில்லு, கனகா நில்லு அப்படின்னு அந்த லேடி இறங்கி ஓடி வர முத்து பயங்கர வேகமா ஓடி வந்து இந்த பொண்ணுக்கு முன்னாடி ஏமா நில்லு அப்படின்னு 2 கையையும் விரிச்சு தடுத்து நிறுத்துறாரு. அந்த பொண்ணு திகைச்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்க அவங்க அம்மாவும் இறங்கி வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிறாங்க. ஏமா எங்க போன நீ, வா போலாம் அப்படின்னு கையை பிடிக்க, ஆஹா நான் வரல அப்படின்னு கையை உதறிட்டு போறாங்க அந்த பொண்ணு. மறுபடியும் முத்து முன்னாடி வந்து நின்று கையை விரிச்சிட்டு, மாமா நில்லு அப்படின்னு பயங்கர பதட்டத்தோட தடுத்து நிறுத்துறாரு. அவங்க அம்மாவும் ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு, ஏண்டி இப்படி பண்ற, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, அந்த கார்ல உட்காரு வா அப்படின்னு அந்த அம்மா கையை பிடிச்சி இழுக்க, ஆஹா நான் வரல அப்படின்னு அந்த பொண்ணு கையை உருவறதுலயே குறியா இருக்காங்க. ஏமா பாப்பா இங்க பாரு, அம்மா என்ன சொல்றாங்கன்னா கார்ல ஏறி உட்காரு, கார்லயே போலாம் அப்படிங்கிறாரு முத்து. நான் வரமாட்டேன், நான் ஜூஸ் கேட்டேன் நீ வாங்கியே கொடுக்கல, ஆனா நான் போய் குடிச்சிட்டேனே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல 2 பேரும் திகைச்சு போய் பாக்குறாங்க. ஜூஸா எங்க போய் குடிச்சா, யார் வாங்கி கொடுத்தான்னு அந்த அம்மா திகைப்போட பார்க்க, அம்மா அடுத்து நாம ஜூஸ் கடைக்கு தான் போறோம், வா போலான்னு கூப்பிடுறாரு முத்து. அந்த பொண்ணு நிஜமாவான்னு கேட்க, ஆமாம்மா பக்கத்துல ஒரு பெரிய அருமையான ஜூஸ் கடை இருக்கு, அங்க எல்லாமே சூப்பரா இருக்கும், அங்கதான் போறோம், போலாமான்னு கேக்குறாரு முத்து. அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிச்சுட்டு, அங்க ஆப்பிள் ஜூஸ் இருக்குமான்னு கேக்குறாங்க. அங்க எல்லா ஜூஸும் இருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல அந்த பொண்ணு சிரிப்போட தலையாட்டுறாங்க. நான் கூட்டிட்டு போறேன் வாங்க அப்படின்னு முத்து சொல்ல அந்த லேடி என்னடா இது நம்மளால சமாதானம் பண்ண முடியல, இவன் எப்படியோ கன்வின்ஸ் பண்றானேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்னை ஏமாத்த கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இல்லம்மா நான் கூட்டிட்டு போறேன் வாமா அப்படின்னு முத்து அந்த லேடிக்கு ஒரு ஜாட காட்டுறாரு. உடனே அந்த லேடிய முதுகுல தட்டி, இங்க பாரு நிஜமாதான், வா போலாம் கனகா வா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போக, எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கனகா சொல்லிட்டே வர, சரி வாங்கி தரேன் வா அப்படின்னு அவங்க அம்மா முதுகுல தட்டி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னை ஏமாத்தினா அப்புறம் நான் ஓடி போயிடுவேன்,
அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஏமாத்த மாட்டேன், வா முத காருக்கு போலாம், காருக்குள்ள ஏறுன்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. முத்தும் கதவை திறந்து வச்சுட்டு உள்ளர போங்க உட்காருங்கன்னு காத்துட்டு இருக்காரு. என்னை ஏமாத்த கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இல்ல இல்ல உள்ளர போன்னு அனுப்பி விடுறாங்க உங்க அம்மா. அந்த பொண்ணு ஏறி உட்கார, நீங்க ஏறுங்க அப்படின்னு முத்து கதவு சாத்துறாரு. இந்த தடவை ரொம்பவே கவனமா அவங்களும் ஏறி பின்னாடி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இவரோட ஃப்ரெண்ட் டோரையே திறக்கிறாரு. அந்த பொண்ணு ரோட்ல அலைஞ்சது, வெயில்ல சுத்தினதுன்னு வேர்த்து போயிருக்க அவங்க அம்மா முந்தானை எடுத்து பொண்ணுக்கு ஒத்தி விடுறாங்க. அதெல்லாம் முத்துவுக்கு ரொம்பவே கில்ட்டா இருக்கு. சாரிங் மேடம், நான் தான் கவனிக்காம விட்டுட்டேன்றாரு. பரவாயில்ல தம்பி, அவளை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு அந்த அம்மா லைட்டான நிம்மதியோட சொல்றாங்க. பரவாயில்லங்க மேடம், உங்க பொண்ணுக்கு சீக்கிரமா சரியாயிடும், கடவுள் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு அப்படின்னு முத்து சொல்ல, அந்த அம்மாவும் கண்ணு மூடி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. போலாமான்னு கேட்குறாரு முத்து. அப்படின்னு அவங்க தலையாட்ட முத்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு 5 லட்ச ரூபா பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமருக்காக மனோஜும் தெருவில் இறங்கி வந்து இப்படின்னு தேடிட்டு இருக்காரு. அப்போது கரெக்டாக ரோஹிணி வர்றாங்க. மனோஜ் மனோஜ் அப்படின்னு கூப்பிட வெளியே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்த மனோஜ் திரும்பி பார்க்குறாரு. வா ரோஹிணி அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு மறுபடியும் ரோட்டை தான் பார்த்துட்டு இருக்காரு. ரோஹிணியை எட்டி பார்த்துட்டு மனோஜ் அப்படின்னு கூப்பிட மனோஜ் திரும்பி அப்படிங்கிறாரு. நான் வந்தது கூட தெரியாம அப்படி அங்கே என்ன தேடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. ஒரு கஸ்டமர் வந்து 5 lakhsக்கு பொருள் வாங்கினாங்க. பில் போடுறதுக்குள்ள அவங்க வெளியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. அதுதான் அவங்க எங்க போயிட்டாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு மறுபடியும் ரோட்டை பார்க்குறாரு. வந்தாங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, கவலைப்படாத மனோஜ், கண்டிப்பா வருவாங்க, மற்ற கடைக்கு ரேட் செக் பண்ண கூட போயிருப்பாங்க அப்படின்றாங்க ரோஹிணி. நான் நல்லா தான் பேசினேன், நல்லா தான் டீல் பண்ணியும் கொடுத்தேன் அப்படின்னு மனோஜ் கொஞ்சம் வருத்தமா சொல்ல, கண்டிப்பா வருவாங்க மனோஜ், நமக்கு என்ன வர்ற பிஸ்னஸ் வராம போகாது அப்படின்றாங்க ரோஹிணி. என்னமோ தெரியல, கொஞ்ச நாளா வர்றதெல்லாம் தட்டி தட்டி போகுதுன்றாரு மனோஜ். மனோஜ் ஃபீல் பண்ணாத, இப்போ உன் டைம் நல்லா இருக்கு, கண்டிப்பா பிஸ்னஸ் நல்லா போகும் அப்படின்னு ரோஹிணி ரொம்பவே ஆறுதலா சொல்ல, எனக்கும் அப்படிதான் தோணுது. இல்லைன்னா ஒரே நாளையில இவ்வளோ பர்ச்சேஸ் பண்றதுக்கு கஸ்டமர் வருவாங்களா பார்க்கலாம் அப்படிங்கிறவரு. சரி, நீ என்ன விஷயமா வந்தன்னு கேட்குறாரு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு ரோஹிணி சொல்லுங்கிறாரு மனோஜ். நான் இப்படியே சொன்னேன்னு வையேன், உங்க அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டே நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே அப்படி கேட்டுதான் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்னேன். அதுல இருந்தே நான் இன்னும் வெளியில வரல. நீ போய் கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணு, நான் சொல்றேன்றாங்க ரோஹிணி. மனோஜ் அப்படியே பார்த்துட்டு நிற்க, உன்னை கேமராவை ஆஃப் பண்ண சொன்னேன் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் சவுண்டா சொல்ல, அப்படின்னு உள்ளர போறாரு மனோஜ். மனோஜ் போய் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு ரோஹிணி உள்ளர வர்றாங்க. அவங்க அந்த கான்ஃபரன்ஸ் டேபிள் கிட்ட வர மனோஜும் வர்றாரு. ஆஃப் பண்ணிட்டியா, இப்போ அவங்களால பார்க்க முடியாது இல்லைன்னு ரோஹிணி கேட்குறாங்க. இல்லை பார்க்க முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல, உங்கள் அம்மா என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க மனோஜ், நான் யார்கிட்ட சொல்லி அழுவுறது, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சரி நடந்தது நடந்து போச்சு, எதுக்கு அதையே நினைச்சிட்டு இருக்கேன்னு மனோஜ் கேட்குறாரு. நீ ஈஸியா சொல்லிட்ட, எனக்கு படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது தெரியுமா அப்படின்றாங்க ரோஹிணி. எனக்கும் தான் படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குதுங்கிறாரு மனோஜ். எதுக்கு படுத்து தூங்குறீங்க, 2 பேரும் உட்கார்ந்து இல்லைன்னா நின்றுட்டு தூங்குங்க. இவங்க சொன்னதும் மனோஜும் உடனே அதே மாதிரி பதிலுக்கு சொல்ல, ரோஹிணி அவரையே ஒரு மாதிரி பார்த்துட்டு, நான் தூங்கணும்னு கண்ணை மூடினா உங்க அம்மா எல்லார் முன்னாடி என்னை அவமானப்படுத்தினது தான் ஞாபகத்துக்கு வருது. உங்க அம்மா அப்படி பேசுனது தப்புன்னு அவங்க உணரணும் அப்படின்றாங்க ரோஹிணி. அப்படி உணர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, என்ன பண்ணுவாங்கன்னெலாம் தெரியாது, அவங்க என்ன அப்படி பேசி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணணும் அப்படின்றாங்க ரோஹிணி. ரோஹிணி, உனக்கு அவங்கள பற்றி தெரியாதா, அவங்க எப்போவுமே அப்படிதான், அவங்க ஃபீல் பண்ணுறதுனால உனக்கு என்ன லாபம்னு கேட்குறாரு மனோஜ். எனக்கு ஒன்றும் லாபம் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் அம்மா என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்னது எங்கள் அம்மா உங்ககிட்ட சாரி கேட்கணுமா, உன்னை ஆளே வேணான்னு அடிச்சு துரத்துனவங்க சாரி கேட்பாங்களா, இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்கிற விஷயமா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன சொல்ற ரோஹிணி, எங்க அம்மா யார்கிட்டையும் சாரி எல்லாம் கேட்க மாட்டாங்கன்றாரு, அதுவும் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னா கேட்பாங்களா, நடக்கிறத பேசுங்கிறாரு அவரு. நடக்கணும் மனோஜ், நடந்தே ஆகணும்
அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இல்ல ரோஹிணி, இது கனவுல கூட நடக்காது. எங்க அம்மா சாரி எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு மனோஜ். வேற பக்கம் திரும்பிக்கிறாரு. அவங்க கேட்க மாட்டாங்களா, இல்ல அவங்க சாரி கேட்கறதுல உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு ரோஹிணி கேட்க, மனோஜ் வெடுக்குன்னு திரும்பி பாக்குறாரு. நான் அப்படியெல்லாம் நினைக்கலன்னு அவர் சொல்ல, நீ பேசுறத பார்த்தா அப்படிதான் தோணுது. உங்க அம்மா என்ன எவ்வளவு அசிங்கமா பேசுனாங்க, அத கூட யோசிக்க மாட்டியா அப்படின்னு ரோஹிணி கேட்க, கொஞ்ச நேரம் அமைதியா யோசிக்கிறவரு, ரோஹிணி உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது, என்னால் ஒன்னே ஒன்று தான் செய்ய முடியுங்கிறாரு. என்ன அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் கோவமா கேட்க, அம்மாவுக்கு பதிலாக நான் வேணா உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், அவங்க அப்படி பேசி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு மனோஜ். நீ சாரி எல்லாம் கேட்க வேண்டாம் மனோஜ், ஆனா உங்க அம்மா என்ன தப்பா பேசி இருக்காங்க, அதுல உன் ஸ்டாண்ட் என்ன, அதை மட்டும் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு ரோஹிணி கேட்க, இவர் வாயை திறக்காம நிக்கிறாரு. அவரும் ரொம்ப நேரம் அப்படியே நிக்க, ரோஹிணி அவரையே பார்த்துட்டு, பதில் சொல்ல முடியலல்ல, உன்னால சொல்ல முடியாது, ஏன்னா உங்க அம்மாவை மீறி உன்னால வரவும் முடியாது, எப்பவுமே யாராச்சும் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிற உனக்கு நீ இண்டிவிஜுவலா முடிவெடுக்கிற கெப்பாசிட்டியே இல்ல அப்படின்னு ரோஹிணி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ரோஹிணி இப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு கேட்க, வேற எப்படி பேசணும் அப்படின்னு ரோஹிணி ஹை பிச்சில் கத்த, அங்கங்க இருக்க கஸ்டமர் எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. மனோஜும் அதிர்ச்சியாயி அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாரு. சத்தம் போடாத, இது கடை, பிசினஸ் நடக்கிற இடங்கிறாரு அவரு. இது கடைன்னு உனக்கு தெரியுது இல்ல, இந்த கடையில வச்சுதானே உங்க அம்மா என்ன கேவலப்படுத்தினாங்க, இந்த கடையில எல்லாரும் பார்க்கும்போது தானே அவங்க என்ன அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு ரோஹிணி கத்த, கொஞ்சம் அமைதியா பேசு ரோஹிணின்றாரு மனோஜ். அப்போ உனக்கு இது கடையா தெரியலையா, எல்லாருமே பாக்குறாங்கன்னு அப்போ உனக்கு தெரியலையா மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கத்துன்னு கத்த, எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஐயோ ரோஹிணி, அம்மா சாரியெல்லாம் கேட்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா வேற ஏதாவது சொல்லுங்கிறாரு மனோஜ். வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, உங்க அம்மா என்ன இன்சல்ட் பண்ணி இருக்காங்க, அவங்க என்கிட்ட சாரி கேட்கணும், இல்லைன்னா நான் சாரி கேட்க வைப்பேன், கிளம்புறேன் அப்படின்னு ரோஹிணி நடக்க ஆரம்பிக்க, ரோஹிணி அதுக்குள்ள போற அப்படின்னு கேட்குறாரு மானங்கெட்ட மனோஜ். இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு ரோஹிணி கிளம்பி போயிடுறாங்க. அங்கே வேலை செய்கிறவங்க மற்றபடி வந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் ஒரு பார்வை பார்த்துட்டு திருப்பி அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஒரு வழியா பெரிய தேடுதல் வேட்டைக்கு அப்புறம் சந்தோஷ் உள்ளர வர்றாரு. ப்ரோ 5 lakhs ஆர்டர் போட்ட அந்த லேடியை காணவே இல்லை, நான் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக போய் தேடி பார்த்துட்டு வந்துட்டேன்றாரு அவரு. அப்போ ஜீவாவும் வேகமாக உள்ளர வர்றவங்க, நான் ரைட் சைடு ஃபுல்லாக போய் தேடி பார்த்துட்டேன் பாஸ், அந்த பொண்ணு எங்கேயுமே இல்லைன்றாங்க, அவ உண்மையிலேயே 5 லட்சத்துக்கு பொருள் வாங்க தான் வந்தாளா, இதில் ஜூஸ் எல்லாம் வேற ஆர்டர் பண்ணி கொடுத்தோமே அப்படிங்கிறாரு மனோஜ். அதுக்கு தான் ப்ரோ நான் அப்பவே சொன்னேன், அவ யாருன்னே தெரியல, அவளுக்கு போய் நான் ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேனே அப்படின்னு அவரு ஃபீல் பண்ணுறாரு. உடனே மனோஜ், நானே 5 லட்ச ரூபா பிஸ்னஸ் போச்சுன்ற கவலையில் இருக்கேன், உங்களுக்கு இப்போ ஜூஸ் வாங்கிட்டு வந்தது தான் பிரச்சனையாங்கிறாரு மனோஜ். அப்படி இல்லை ப்ரோ, யார் என்னன்னே தெரியாம ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டீங்களேன்னு சொல்ல வந்த அப்படின்றாரு மொட்டை பாஸ். என்ன பண்றது, எல்லாருமே ஃப்ராடா தான் இருக்காங்க அப்படின்னு மனோஜ் முணுமுணுக்க, ஓ அப்ப அந்த பொண்ணும் ஃப்ராடாங்கிறாங்க ஜீவா. அவர் ஒரு விரக்தியோட இப்பெல்லாம் யாரை நம்புறதுன்னே தெரியல அப்படின்னு டென்ஷனோட உள்ளர போறாரு மனோஜ். எனக்கு அந்த பொண்ணை பார்க்கும் போதே டவுட்டா இருந்துச்சு, அதோட பேச்சே சரியில்லை அப்படின்றாங்க ஜீவா. அது என்னமோ தெரியல, இவனை மட்டும்தான் எல்லாரும் ஈஸியா ஏமாத்திட்டு போறாங்க, அவன் முக ராசி அப்படி அப்படின்னு ஒரு ஆப்பிள் ஜூஸ்க்கு 1008 ஃபீல் பண்ணிட்டு போறாங்க 3 பேரும். விஜயா ஒரு ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க 2-3 லேடிஸ் அங்கே நிற்கிறது உட்கார்றதுமா இருக்காங்க. ரிசப்ஷனுக்கு வர்றவங்க அங்கே இருக்க லேடி கிட்ட, இங்கே டான்ஸ் மாஸ்டர் வேகன்சி இருக்குன்னு சொன்னாங்கன்னு விஜயா கேட்க, இன்டர்வியூ போயிட்டுருக்கு, நீங்களும் அதுக்கு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு அந்த லேடி கேட்க, விஜயா ஆமாங்கன்றாங்க. உங்க பேர் என்ன கேட்க, விஜயான்றாங்க அவங்க. ஓகே உட்காருங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல, சரிங்கன்னு விஜயா திரும்ப அப்படின்னு அந்த பொண்ணு வேலையை பார்க்குறாங்க. விஜயா அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு சேர்ல உட்காடுறாங்க. அவங்க பக்கத்தில் ஆல்ரெடி வந்து உட்கார்ந்துருக்க லேடி மொபைலை சீரியஸாக பார்த்துட்டு இருக்காங்க. விஜயா மறுபடியும் இந்த பக்கம் ஒரு பார்வை பார்த்துட்டு, நீங்களும் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கீங்களான்னு அந்த லேடி கிட்ட கேட்குறாங்க. அவங்க ஆமான்றாங்க. டான்ஸ் மாஸ்டருக்கா அப்படின்னு விஜயா கேட்க, இல்லை நான் மேக்ஸ் டீச்சர், மேக்ஸ் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன்றாங்க அந்த லேடி. ஓ மேக்ஸா, இது டான்ஸ் அகாடமி இல்லையா, ஸ்கூல் சம்மந்தப்பட்ட இடமா அப்படின்னு விஜயா கேட்க, இல்லை
இதை ஒரு அசோசியேஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கறது, டான்ஸ், பாட்டு எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக டீச்சர்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ஓ அப்படியான்றாங்க விஜயா. ஆமாங்கன்னு சிரிப்போட சொல்றாங்க அந்த லேடி. அப்போ ஒரு கேர்ள் அந்த பக்கம் வரவங்க, பரிமளா நீங்க உள்ளர போலான்றாங்க. ஓகேம்மான்னு அவங்க உள்ளர போறாங்க. அந்த பொண்ணு ஒரு ஃபைலை கொடுத்துட்டு திரும்பி போக, ஒரு நிமிஷமானு கூப்பிடுறாங்க விஜயா. சொல்லுங்கன்னு திரும்பி நிக்கிறாங்க அந்த பொண்ணு. நானும் இன்டர்வியூவுக்கு தான் வந்திருக்கேன், இங்க என்ன சம்பளம் தருவாங்க அப்படின்னு விஜயா கேட்க, நீங்க என்ன கத்து கொடுக்க வந்தீங்கன்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. நான் டான்ஸ் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன், நான் பரதநாட்டியம் மாஸ்டர் அப்படின்னு விஜயா சொல்ல, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. என் திறமைக்கு மாசம் 50,000 ரூபாய் இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு விஜயா சொல்ல, அந்த பொண்ணுக்கு பயங்கர அதிர்ச்சி. அப்படியே விஜயாவை தலையில இருந்து கால் வரையில ஒரு பார்வை பார்த்துட்டு, ரொம்ப குறைவா சொல்றீங்களேன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 1 லட்சம் கொடுப்பாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்ட. 1 லட்சமா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுற விஜயா கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷம் மூடுக்கு மாறுறாங்க. ரொம்பவே சந்தோஷமா உட்காந்து அப்படியே நிமிந்து தலைய நிமித்தி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததா விஜயாவோட டர்ன் வருது. இன்டர்வியூக்காக உள்ளர வர்றவங்க அங்க இருக்க லேடி கிட்ட, வணக்கம் மேடம்ன்றாங்க. வணக்கம், உங்க பேருன்னு கேக்குறாங்க அந்த லேடி. என் பேர் விஜயாங்க, நான் பரதநாட்டிய மாஸ்டர், எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு, நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி இருக்கேன், எனக்கு யோகா கூட தெரியும் அப்படின்னு விஜயா சொல்ல, இருங்கம்மா இன்டர்வியூ எடுக்க இன்னொருத்தவங்க வருவாங்கன்றாங்க அந்த லேடி. ஐயோ, அப்ப இவ்வளோ நேரம் தேவையில்லாம பேசிட்டோமோ அப்படின்ற மாதிரி விஜயா பார்க்க, அவங்க வந்தவொன்னு நீங்க பேசிக்கலான்றாங்க இந்த லேடி. அவங்க யாருன்னு விஜயா கேட்க, அவங்களும் எங்க அசோசியேஷனோட தலைவி தான், உட்காருங்கன்றாங்க அந்த லேடி. விஜயாவும் மைல்டா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு தலையாட்டிட்டு உட்கார போறாங்க. அவங்க அங்க இருக்க ஆபீஸ் சேர்ல உட்கார, உள்ளர ரூம்ல இருந்து கதவு திறந்துட்டு மீனா வர்றாங்க. விஜயா உட்காந்துட்டு புடவையை சரி பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க பார்க்கல. விஜயாவை அங்க பார்த்த மீனா பயங்கர அதிர்ச்சியோட நிக்க, புடவையை சரி பண்ணிட்டு நிமிர்ற விஜயா அதை விட அதிர்ச்சியா பாக்குறாங்க. மீனா அப்படியே அதிர்ச்சியோட மெதுவா நடந்து வந்து அந்த சேர் கிட்ட வந்து நிக்க, இப்ப சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி எழுத ஆரம்பிக்கிறாங்க. மீனா அப்படியே அமைதிப்படை சத்யராஜ் ஃபர்ஸ்ட் உட்கார்ற மாதிரி நுனி சேர்ல மெதுவா உட்கார, விஜயா எரிக்கிற மாதிரி முறைச்சிட்டு இருக்காங்க. மீனா திருன்னு முழிச்சிட்டு இருக்க விஜயாவே ஆரம்பிக்கிறாங்க. என் பேர் விஜயா, இங்க டான்ஸ் மாஸ்டருக்கு ஆள் எடுக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு இந்த இடம் சரிப்பட்டு வராது அத்தாங்கிறாங்க மீனா. எழுதிட்டு இருந்த பொண்ணு திடுக்குன்னு நிமிந்து 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க. அவங்க என் மாமியார் தான்றாங்க மீனா அந்த பொண்ணு கிட்ட. ஓ அப்படியா, நீங்க வந்த உடனேயே மீனாவோட மாமியார்னு சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு அந்த லேடி கேட்க, விஜயா வெறுப்பா தலையை திருப்பிக்கிறாங்க. அத்தை, நீங்க இங்க வருவீங்கன்னு சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்க, படு டென்ஷன் ஆகுற விஜயா, நீ இங்க வருவன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கத்துறாங்க. இல்ல தமிழ்நாடு முழுக்க எங்க சங்கத்துல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க தொண்டு நிறுவனத்தோட உதவியோட தான் இதெல்லாம் பண்றோம். இங்க உறுப்பினரா இருக்கவங்களோட பசங்களுக்கு தான் நாங்க இந்த சர்வீஸ் எல்லாம் பண்ண போறோம், உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், செட் ஆகாது அப்படின்னு மீனா சொல்ல, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட போறேன்ற பொறாமையில பேசுறா அப்படின்னு விஜயா மனசுக்குள்ள பொறுமிட்டு, அது எப்படி வேண்டான்னு நீயே சொல்லுவேன்னு கேக்குறாங்க. அத்தை அப்படின்னு மீனா ரொம்ப தயங்கிட்டு இருக்க அந்த லேடி, மீனா அவங்களே இன்ட்ரெஸ்டடா இருக்கப்ப நீங்க ஏன் வேணான்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. காரணத்தை நான் சொல்றேன், நான் சம்பாதிச்சிட கூடாதுன்னு இவளுக்கு பொறாமன்றாங்க விஜயா. இவ அம்மா எல்லாம் நிறைய சம்பாதிக்கணும், நான் இவங்க கையே எதிர்பார்த்து நிக்கணும், அதுதான்றாங்க விஜயா. அத்தை, நீங்க சம்பாதிக்க கூடாதுன்னுலாம் நான் நினைக்கல, எங்க சங்கத்துல இருக்க ஏழை குழந்தைங்களுக்கு பாட்டு, டான்ஸ், படிப்புன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் ஆள் எடுக்கிறோம், அப்படி வர்றவங்களுக்கு எந்த சம்பளமும் கிடையாது அப்படின்னு மீனா சொல்ல, விஜயாவுக்கு திடுக்குன்னு ஆயிடுது. சம்பளம் கிடையாதா, சம்பளம் கொடுக்காம தான் வேலை வாங்குவீங்களா அப்படின்னு விஜயா அதிர்ச்சியோட கேக்குறாங்க. அத்தை, இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதே ஒரு சமூக சேவையா நினைச்சு யார் யார் வர்றாங்களோ அவங்கள தான் நாங்க எடுக்க போறோம், நாங்க கொடுத்த விளம்பரத்துல எல்லாம் கூட அப்படிதான் அத்தை இருக்கு அப்படின்றாங்க மீனா. ஆமாங்க மேடம், வர்றவங்களுக்கு சம்பளம்லாம் கிடையாது, டீ பிஸ்கட் மட்டும்தான் கொடுப்போம், அவ்வளவுதான்றாங்க அந்த லேடி. விஜயா பயங்கர அதிர்ச்சியா, என்னது டீ பிஸ்கட்டா அப்படின்னு கத்துறவங்க, அங்க நான் வெயிட் பண்ணும்போது 1 லட்சம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு கத்த, மீனாவும் எழுந்து நிக்கிறவங்க, அது ஏதோ கிண்டலுக்கு சொல்லியிருப்பாங்க அத்தை அப்படின்றாங்க. இல்ல, நான் கேட்டேனே, 50,000 எதிர்பார்க்கறேன்னு சொன்னேன், 1 லட்சம் கூட கொடுப்பாங்கன்னு சொன்னாலே அப்படின்னு விஜயா கத்த. மீனா, நீங்க சொன்னது சரிதான், அந்த பொண்ணு கிண்டல் தான் பண்ணிட்டு போயிருக்கான்றாங்க இன்னொரு லேடி. நான் தான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன், சை
அப்படின்னு விஜயா வேகமா வெளியே போறாங்க. அத்தை அப்படின்னு கூப்பிட்டுட்டு நிக்கிறாங்க மீனா. வெளியே ரிசப்ஷன்ல இருந்த லேடியும் விஜயாவுக்கு 1,00,000 தருவாங்கன்னு சொல்லிட்டு போன கேர்ளும் பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்க விஜயா பயங்கர கோவமா வந்து, ஏய் 1,00,000 சம்பளம் கொடுப்பாங்கன்னு எதுக்கு பொய் சொன்னேன்னு கத்துறாங்க. ஆமா, என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு வந்தா எப்படி? இது சோசியல் சர்வீஸ் பண்ற இடம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல விஜயா டென்ஷன் ஆகி, இதை முன்னாடி என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கத்துறாங்க. நீங்க 50,000 எதிர்பார்த்தீங்க, அதுலயே தெரிஞ்சது நீங்க ரொம்ப பேராசைப்படுறவங்கன்னு. சரி, நீங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு அந்த பொண்ணு கூலா விஜயாட்ட சொல்லிட்டு திரும்பி சிரிச்சிட்டு இருக்காங்க. ரிசப்ஷன் லேடியும் சிரிச்சிட்டு இருக்க விஜயா பயங்கர கோவத்தோட அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஸ்ருதி கிட்ட ஒரு வெயிட்டர், மேடம் இது இன்னைக்கு ஆர்டருக்கான லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க கதவை திறந்துட்டு ஒரு கேர்ள் தலையில குட்டி எல்லாம் போட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு உள்ளர வர்றாங்க. என்னது இதுன்னு ஸ்ருதி கேட்க, இதெல்லாம் டேக்அவே ஆர்டர்ஸுங்க மேடம், அப்புறம் இது நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்க ஸ்ருதி ஓ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி போட்டு முகத்தை நல்லா இழுத்து மறைச்சிட்டு இருக்க பொண்ணு உள்ளர வர்றாங்க. நீ வரையில ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்காங்க, ஆனா முகத்தை கிட்ட கிட்ட மறைச்சிட்டு அப்படியே நிமிந்து அங்க ஸ்ருதி என்ன பண்றாங்கன்னு ஒரு டேபிள்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. மேடம் நாளைக்கு இந்த டேபிள்லாம் புக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஓ இது மட்டும் தான் அவைலபிளா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. வந்த பொண்ணு தலையை நிமித்தி பார்த்துட்டு இருக்க, அது அந்த லூசு நீத்து தானே, நமக்கே தெரிஞ்சிருது. ரவியை என்கிட்டயே வர விட மாட்டேங்கிறல்ல, இந்த ஹோட்டல்ல இருக்கிறதுனால தானே ரவியை உன் பக்கத்திலேயே வச்சிருக்கிற, அந்த முத்து மீனாவை வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்ட, உன் ஹோட்டலை க்ளோஸ் பண்ண வைக்கிறேன்டி, ரவியை உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு குட்டியை இழுத்து விட்டுட்டு மனசுல பொறுமிட்டு உட்கார்ந்துருக்காங்க நீத்து. வெயிட்டர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஸ்ருதி கிட்ட. அவங்களும் சீரியஸா அதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க நீத்து அவங்களையே கவனிச்சிட்டு இருக்காங்க. இதுதாங்க மேடம் அந்த டீட்டெயில்ஸ், அது எல்லாத்தையுமே நான் இதில் எழுதி வச்சிருக்கேன், அந்த நோட் பேட்லையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த வெயிட்டர் சொல்ல, ஓகே அப்போ நீங்கள் போய் இதெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு ஸ்ருதி சொல்ல, ஓகேங்க மேடம்னு கிளம்புறாரு அவரு. அந்த வெயிட்டர் நீத்து உட்காந்துருக்க டேபிள் கிட்ட வர்றாரு. நீத்து கிட்ட வந்து என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்க, ஒரு லெமன் டீன்றாங்க அவங்க. நீத்து ஸ்ருதி அவங்கள பார்த்துடக்கூடாதுன்னு குட்டியை இழுத்து இழுத்து முகத்தை மறைச்சிக்கிட்டு ஸ்ருதியோட ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது ஸ்ருதிக்கு ஒரு கால் வருது. அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி, ஆமாங்க சார் நான் தான் கால் பண்ணியிருந்தேன். ஆமாம் நாளைக்கு ஃபிஷ்ஷும் மீட்டும் கொஞ்சம் அதிகமாக வேணும், ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன். ஷார்ப்பாக 7:30 அனுப்பிடுங்க. ஓகே தேங்க்யூ சார்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க ஸ்ருதி. நீத்து உட்காந்து மொபைலில் ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்கேன். மேடம் லெமன் டீ அப்படின்னு வெயிட்டர் கொண்டு வந்து வச்சுட்டு போக அப்படின்றாங்க. வெயிட்டர் போனதும் கையில் லெமன் டீ கப்பை எடுத்துக்கிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு தலை குனிஞ்சிக்கிட்டே குடிக்கிறாங்க நீத்து. ஆனால் அவங்க பார்வை முழுக்க ஸ்ருதி மேலே தான் இருக்கு. அப்போ ரவி ஒரு ட்ரேயோட அவங்கள கிராஸ் பண்ணி போக தலையை நிமித்தி பார்த்துட்டு இருக்காங்க நீத்து. அவர் நேராக கொண்டு வந்து ட்ரேல இருந்து ஒரு சின்ன பிளேட் எடுத்து ஸ்ருதி கிட்ட வைக்கிறாரு. ஸ்ருதி காலையிலேயே சாப்பிடாம வந்துட்ட, இதை சாப்பிடுன்னு வைக்கிறாரு. ஐயோ ஒர்க் இருக்கு ரவி நிறைய அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்ப சரி நான் ஊட்டி விடுறேன் நீ சாப்பிடு அப்படின்ற ரவியும் உள்ளர வர்றாரு. ஸ்ருதி ஒரு சிரிப்போட வேலையை பார்க்க, எங்க காட்டு அப்படின்னு அவர் ஸ்பூன்ல எடுத்து ஊட்டி விட ஸ்ருதி வாயை திறந்து வாங்கிக்கிறாங்க. இங்க நீத்துவோட முகத்துல கோப கண்ணல் வீசுது. அப்படியே முகம் மட்டும் தீ ஜுவாலை மாதிரி மாறிடுது. பயங்கர வெஞ்சன்ஸும் கடுப்புமா. மீதி இருக்க டீயை டக்குன்னு எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. இந்தா சாப்பிடு அப்படின்னு ரவி ஸ்ருதிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. நீத்து பயங்கர வெஞ்சன்ஸோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வேற ஏதோ பெரிய ஆர்டர் எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. நீத்து என்ன குழப்பம் பண்ண போறாங்க, என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரியல. இது இந்த பக்கம் ஓடிட்டு இருக்க, கடைசியில் வீட்டு பிரச்சனை என்னென்ன ஆகுதுன்னு ஒன்றும் தெரியாம இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைய எபிசோட்ல பார்க்கலாம்.